அர்ஜுன் அப்பா ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த அமிர்தாவுக்கு இந்த அர்ஜுன் மேல காதலே இல்லாத போது, புருஷனே தேவையில்லைன்னும் போது எப்படி குழந்தைன்னு ஒண்ணு பிறக்கும்? பத்மாசனத்துல உட்காரணும். மனசுல பரமேஸ்வரனை தவிர வேற யார பத்தியும் யோசிக்க கூடாது. முழுசா அந்த ஆண்டவனுக்கு நீ உன்னை அர்ப்பணிச்சுக்கணும். என்ன குரு இது? இந்த விபூதிய உடம்பு பூரா ஏன் இப்படி பூசி விடுறீங்க? இது பஞ்சபூதங்கள்ல இருந்து சிருஷ்டி செய்யப்பட்ட தேகம். கடைசியில இந்த உடல் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். இந்த சாம்பல் கூட பஞ்சபூதங்களுக்கு சமமானது. உன் தேகத்துக்குள்ள சக்தி நிரம்பும் போது பாதுகாப்பு கவசமா இந்த சாம்பல் உனக்கு உதவும். அது மட்டும் இல்லாம இது பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரியமான பொருள் கூட. இல்ல குருவே, எனக்கு நேத்துல இருந்து ஒரு சந்தேகம். அது எப்படி என்ன நம்பி உங்க எல்லா சக்தியும் எனக்கு தாரவாத்து கொடுக்கறீங்க? அதுவும் நான் நாகமணி தேடிட்டு இருக்கிற விஷயம் தெரிஞ்சும். ருத்ரா, நம்பிக்கை தான் எல்லாத்த விடவும் பெருசு. நீ நாகமணியை தேடிக்கிட்டு இருக்கங்கிற விஷயம் தெரிஞ்சும் நான் என் சக்திகளை உனக்கு தாரவாத்து கொடுக்கறேன்னா அது நான் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கையினாலும். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் மேல இருக்க வேண்டிய பரிசுத்தமான நம்பிக்கை. அதுதான் குருவே, நான் நாகராஜாவையும் நாகராணியும் கொன்னவன்னு தெரிஞ்சும் கூட என் மேல நம்பிக்கை வச்சு உங்க சக்தி எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? மனுஷனா பிறந்தவனுக்கு காமம், குரோதம், மோகம், பலவீனம், மதம், பொறாமை இதெல்லாம் சகஜமா இருக்கும். லௌகீக பிரபஞ்சத்துல இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் மனுஷனுக்கு இருக்க வேண்டியது அவசியம். உனக்குள்ள தெய்வ குணத்தை விட ராட்சச குணம் ரொம்ப அதிகமா இருக்கு. உனக்குள்ள எவ்வளவோ பலவீனங்களும் குரோதங்களும் இருந்தாலும் நான் என்னோட சக்திகளை தாரவார்த்து கொடுக்கறதுக்கு நான் எப்படி முடிவு பண்ணேங்கிறதுக்கு என்கிட்ட எந்த காரணமும் இல்லை. எல்லாமே அந்த பரமேஸ்வரனுடைய விருப்பம். அவன் எனக்கு உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் நான் அதை செஞ்சுதானே ஆகணும். அவன் உத்தரவை எதிர்த்து கேள்வி கேட்க நான் துணிய மாட்டேன் ருத்ரா. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குருவே. ருத்ரா, ஒரு பெரிய விஷயத்துக்காகத்தான் உன்னை தேர்ந்தெடுத்து என்னுடைய எல்லா சக்திகளையும் உனக்கு தாரவாத்திருக்கேன். உன்னுடைய மனசு இனிமே பரிசுத்தமா இருக்கணும். உன்னோட மனசுல துரோகம், வஞ்சனைகள் எதுவும் இருக்கக்கூடாது. நாகமணியை பாதுகாக்கிறது ஒண்ணுதான் குறிக்கோளா இருக்கணும். நீ என்னைக்கும் நேர்மையான வழியில தான் நடக்கணும். தர்மத்தை நீ என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. நான் சொல்றது புரியுதா? சரிங்க குருவே, அப்படியே செய்யறேன். ருத்ரா, பூஜை இப்போதைக்கு ஒரு அளவுதான் முடிஞ்சு போயிருக்கு. இனி நீ நாளைக்கு சூரியன் உதயமாகிற வரைக்கும் தியானத்துல இருக்கணும். அதுக்கப்புறம் நாக தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னுடைய எல்லா சக்திகளையும் உனக்கு தாரவார்த்திருவேன். சரிங்க குருவே. இப்படியெல்லாம் கூட நடக்குமா அமிர்தா? கேட்கவே வேடிக்கையா இருக்கு. ஆமாமா, பாவம்
அத்தையும் வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் எங்க 2 பேர்கிட்டே சொல்லாம நான் தாயாக போறேன்னு நினைச்சுக்கிட்டு ஆரத்தி எடுக்க ஏற்பாடுலாம் பண்ணிட்டாங்க. கடைசியில சேர்ல உட்கார வச்சு ஆரத்தியும் எடுத்துட்டாங்க. இதே மாதிரி ஏதோ ஒரு சினிமாவுல நான் பாத்திருக்கேன். நீ சொல்லும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஆமாங்க, பாவம் அமிர்தா. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் இல்லம்மா. எனக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வான்னு உன்கிட்ட சொன்னது தப்பா போச்சு. ஐயோ அம்மா, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? எவ்வளவு ஆசையா வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டீங்க. ஐயோ, கொடுக்க மறந்துட்டேன் பாருங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரோஜா, நீ என்ன கேட்ட? அவ என்ன கொண்டு வர போயிருக்கா? எனக்கே தெரியாம அம்மாவும் மகளும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க, அதெல்லாம் பொம்பளைங்க விஷயம். உங்களுக்கு எதுக்கு? அம்மா இந்தாங்க, நீங்க கேட்ட எல்லாமே இதுல இருக்கு. ஏங்க, நீங்க ஏன் இன்னும் இங்கே நிக்கிறீங்க? போங்க. நான் போக மாட்டேன். எனக்கு தெரியாம இங்க ஏதோ நடக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். இத பாருங்க, அம்மாக்கும் பொண்ணுக்கும் பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கும். நீங்க கிளம்புங்க, நாங்க பேசணும். போங்கப்பா. சரிம்மா, அம்மா பொண்ணுக்கு நடுவுல நான் எதுக்கு? உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, என்னமோ பண்ணிக்கோங்க. சூப்பர். சூப்பர். நிஜம் அமிர்தா, எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? நான் இதுக்காக எவ்வளவோ துடியா துடிச்சிருக்கேன். யாருக்கும் தெரியாம ஏதாவது ஒரு தோட்டத்துக்கு போய் ஆசை தீர சாப்பிட்டு வரலாமான்னு நினைச்சேன். என்ன சரோஜா, நீ இப்படி சொல்லிட்ட? உனக்கே நியாயமா இருக்கா? முந்தா நேத்து தானே ஒரு கூட நிறைய வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஏங்க, நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களை அப்பவே போங்கன்னு சொன்னேன்ல. அப்பா என் செல்ல பொண்டாட்டிக்கு எப்படி மூக்கு மேல கோவம் வருது பாரு. ஏங்க, ஒரு நாள் வாங்கி கொடுத்தா போதுமா? தினம் வாங்கிட்டு வாங்க. யார் வேண்டான்னா நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன். சரிங்க மேடம், உங்களுக்காக ஒரு மாங்காய் தோட்டத்தையே வாங்கிடுறேன். சரியா? அது சரி அமிர்தா, அர்ஜுன் இன்னும் காணோம். ஏன் வரல? அது அம்மா, அவர் வேலை இன்னும் முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவர் வந்துருவாரு. இந்த அமிர்தாவுக்கு இந்த அர்ஜுன் மேல காதல இல்லைன்னும் போது, புருஷனே தேவையில்லைன்னும் போது, குழந்தைன்னு ஒண்ணு எப்படி பிறக்கும்? என்னடா அர்ஜுன், என் பிள்ளையோட கோவம் இன்னும் குறையல போல இருக்கு. என்ன தாண்டா விஷயம்? ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு தூக்கமே வரல, அதான் சும்மா நடந்துகிட்டு இருக்கேன். சம்பந்தமே இல்லாம அப்படி சத்தம் போட்டா யாருக்கா இருந்தாலும் எப்படிடா தூக்கம் வரும்? ஏன் அர்ஜுன், காலையில நீ செஞ்ச காரியம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? இத்தனைக்கும் நாங்க விஷயத்தை சரியா தெரிஞ்சுக்காம ஆர்த்தி தட்டு அது இதுன்னு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு எதுக்குடா சம்பந்தமே இல்லாம நீ அமிர்தா மேல கோவப்பட்டுட்டு போனே? அத்தை மேல இருந்த கோவத்தை கத்தி மேல காமிச்ச மாதிரி. பாவண்டா, அமிர்தா எவ்வளவு வேதனைப்பட்டா தெரியுமா? இப்ப கோவில் விஷயத்துக்கு வருவோமா? ஏண்டா அர்ஜுன், பொம்பளை பசங்க ஒரு கருப்பாம்பூச்சி பல்லிய பார்த்தாலே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அமிர்தா பயந்த சுபாவம் உள்ள பொண்ணு. அவளுக்கு அவ்வளவு பெரிய பறவை பார்த்தா பயமா இருக்காதா சொல்லு? அதுக்கு போய் நீ அவளுக்கு உன் மேல காதல் இல்ல, கோவமா இருக்கா, அப்படி இப்படிங்கிறியே, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்காடா? இல்லம்மா, எல்லாம் வெறும் நாடகம் தான். சும்மா சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்கலமா. அப்படியே கண்ணத்துல 4 அற விடுவேன், ஜாக்கிரதை. வாய்க்கு வந்தபடிதான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்காக வாடா
காதலிச்சு பிடிவாதம் பிடிச்சு அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ. அர்ஜுன், கல்யாணமான புதுசுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சகஜம்தான்டா. நீ இப்படி கோவப்படுறதுனாலயோ இல்ல வெறுப்ப காட்டுறதுனாலயோ இல்ல கத்துறதுனாலயோ உறவுகளுக்குள்ள விரிசல் தான் அதிகமாகும். இத பாரு, 2 பேரும் அமைதியா உட்கார்ந்து நல்லா யோசிச்சு பாருங்க. 2 பேரும் பேசுங்க. முதல்ல அவளை உட்கார வச்சு அவளுக்கு நம்பிக்கையை குடுறா. அவ மனசுல இருக்கிற பயத்தை எல்லாம் நீ தாண்டா போக்கணும். புரியுதா உனக்கு? அதை விட்டுட்டு தொட்டத்துக்கெல்லாம் தாட் போட்டுன்னு கத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ உன்னை மொத்தமா விட்டுட்டு போயிடுவா. அம்மா, விளையாட்டு கூட அப்படி பேசாதம்மா. பாத்தியா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கே உன் மனசு எவ்வளவு வருத்தப்படுதுன்னு பாத்தியா? அம்மா, நிஜமாவே அமிர்தா என்னை விட்டு போயிடுவாங்களா? அப்பா, பாத்தியா அவ மேல மனசுக்குள்ள எவ்வளவு பாசம் வச்சிருக்க. ஆனா வெளியில மட்டும் நல்ல டிராமா பண்ணு. அர்ஜுன், அமிர்தா சாயந்தரம் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கா. நீ இப்பவே கிளம்பி போ. ஒரு 2 நாளைக்கு அவ கூட இருந்துட்டு வந்தேன்னா எல்லாம் சரியாயிடும்டா. அதெல்லாம் தேவையில்ல. நான் எதுக்குமா அங்க போகணும்? நான் போக மாட்டேன். அப்ப சரி விடுப்பா. நானும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பார்த்துட்டேன். இதுக்கு மேல உன் இஷ்டம். அர்ஜுன், சொல்ல மறந்தே போயிட்டேன் பாத்தியா. கல்யாணமான புதுசுல இப்படி பொம்பளை பிள்ளைங்க தனியா பிறந்த வீட்டுக்கு போனாங்கன்னா பிறந்த வீட்டுல 1008 கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை புருஷன் சரியில்லையா இல்ல சரியா பாத்துக்கலையா அப்படி இப்படின்னு. இல்லடா, நான் உலகத்துல நடக்கிறதா சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உன் இஷ்டம்பா. என்ன புருஷன் பொண்டாட்டி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஓஹோ, நீங்க நினைச்ச காரியம் எதுவும் சரியா நடக்கலன்னு கவலைப்படுறீங்களா? அமிர்தா, வந்துட்டியாமா? வா. பொம்பளை மனசை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம்பாங்க. இதுல இந்த பொம்பளை பாம்பா வேற இருக்கு. இதோட மனசை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு கஷ்டம். எந்த காரியத்தை பத்தி அமிர்தா நீ பேசிக்கிட்டு இருக்க? எங்களுக்கு என்ன காரியம் இருக்க போகுது சொல்லு. ஒரு சில நேரத்துல நீ பேசுறதே புரிய மாட்டேங்குது போ. ஐயோ ராஜி, சும்மா இருக்கியா? அமிர்தாக்கு எல்லாமே புரியும். எல்லாம் புரியும், எல்லாம் புரியும்னா என்னங்க எல்லாம் புரியும்? எல்லாம் புரியறதுக்கு அவ என்ன பெரிய ஞானியா? ஆமா, நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஞானி இல்ல. ஆனா எனக்கு எல்லாமே புரியும். மூணு தடவை விஷம் கொடுத்து கொலை பண்ண ட்ரை பண்ணது, மாடிப்படியிலிருந்து தள்ளி விட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணது, ரவுடிங்களை ஏவி விட்டு அடிச்சு கொள்ள முயற்சி பண்ணது, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா ராஜேஸ்வரியம்மா? இது போதுமா இல்ல இன்னும் வரிசையா சொல்லிக்கிட்டே போகுவா? ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் எங்க அம்மாவை உங்களால எதுவும் செய்ய முடியாது. என்னால இங்க நிரந்தரமா இருக்க முடியாது. ஆனா நான் இந்த வீட்டுல இல்லைனாலும் என் அப்பா அம்மாவை நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்ற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால்தான் நீங்க இவ்வளவு எல்லாம் செஞ்சப்புறமும் உங்களை சும்மா விட்டு வச்சிருக்கேன். அந்த நம்பிக்கை மட்டும் இல்லனா என்னடி பண்ணுவே நீ? என்ன மிரட்டி பாக்குறியாங்களா? ராஜி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? யாரு முன்னாடி கோவமா பேசுறன்னு புரியாம பேசுற நீ. ஏங்க போய் இவளுக்கு எதுக்குங்க நம்ம பயப்படணும்? ஐயோ ராஜி, கொஞ்சம் சும்மா இருமா. அமிர்தா, இத பாருமா, அவ புத்தி எப்படின்னு உனக்கே தெரியும்ல. அத பெருசா எடுத்துக்காதமா. அதெல்லாம் ரொம்ப பழைய கதை. நீ யாரு என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நாங்க ரொம்ப திருந்திட்டோமா, நல்லவங்களா தான் இருக்கோம். இனிமேலும் இப்படியே இருந்தா நல்லது, உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா என்னை பத்தி தெரியும்ல. ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு?
அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு போறா, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் ஆம்பளையா? இன்னைக்கு நீங்க மட்டும் குறுக்க வராம இருந்தா அவளை. ஆமா தாயே, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவ நாக்க மட்டும் வெளியில நீட்டி இருந்தா நம்ம கதி அதோ கதிதான். அது அவ ஒருவேளை நம்மள பத்தின உண்மைகள் எல்லாம் வெளியில சொல்லியிருந்தா நம்ம கதி அதோ கதிதான். சரி வா, நேரமாச்சு போய் படுத்துக்கலாம் வா. என்னங்க பாத்துக்கலையா அப்படி இப்படின்னு இல்லடா, நான் உலகத்துல நடக்கிறதா சொன்னேன், அவ்வளவுதான். நான் ஏன் கூட வரலன்னு 1008 கேள்வி கேட்பாங்கல்ல அவங்கள. அமிர்தாவுக்கு எவ்வளவு தர்ம சங்கடமா இருக்குமோ என்னவோ. அவங்க கேள்விகளுக்கு இவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு தெரியலையே. என்னால அவங்க தேவையில்லாம பொய் சொல்ற நிலைமை ஏற்பட்டிருக்கலாம். ச்சே. என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிற அமிர்தாவோட மனச புண்படுத்திட்டேனே. ஒரு சில நேரத்துல நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. அமிர்த மேல இருக்கிற அளவு கடந்த பாசத்தால நான் இப்படி எல்லாம் பண்றேன்னா, நான் எங்க அவங்கள இழந்துருவணுங்கிற பயத்துல இப்படி எல்லாம் பேசுறேனா? அவங்கள விட்டு நான் விலைக்கு போனா என் மதிப்பை அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நான் இப்படி பண்றேனா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஆனா என்ன வேணா இருக்கட்டும், எங்களுக்குள்ள இருக்கிற சண்டை எங்களுக்குள்ளேயே தான் இருக்கணும். 4 செவத்தை விட்டு வெளியே போக கூடாது. அமிர்தாவை பார்க்க நான் போகவா? வேண்டாம். கூப்பிடும்போது வரமாட்டேன்னு சொல்லி இப்ப போனா நான் குறைஞ்சு போயிடுவேன். நான் போக மாட்டேன். நான் போகவே மாட்டேன். நான் போக மாட்டேன். நான் குறைஞ்சு போன என்ன இப்போ? அம்மா அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த ஈகோலாம் இருக்கக்கூடாது. விட்டு கொடுக்கறது தான் உறவுக்கு அழகு. நாங்க இல்லாம அமிர்தா எவ்வளவு பெரிய தர்ம சங்கடத்துல இருக்காங்களோ என்னவோ. என்ன வேணா இருக்கட்டும், அப்புறமா உட்காந்து பேசி பிரச்சனையை தீர்த்துக்கலாம். இப்ப நாங்க போறதுதான் சரி. அமிர்தா, உண்மையை சொல்லுமா, நீ அங்க உன் புருஷன் வீட்ல சந்தோஷமா இருக்கியா? இருக்கம்மா, அங்க எல்லாரும் என் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. அத்தை என்னடானா என்ன அவங்க சொந்த பொண்ணாவே பாத்துக்கிறாங்க. அப்புறம் சின்னத்தை என்ன அவங்களோட ஃப்ரெண்டு மாதிரியே பாப்பாங்க. கரண் மாமாவும் அப்படிதான். அப்புறம் மாமா, சின்ன மாமா எல்லாரும் என்கிட்ட ரொம்ப நல்லா தான் பேசுவாங்க. அமிர்தா, எல்லார பத்தியும் சொன்ன, ஆனா அர்ஜுனை பத்தி நீ ஒண்ணுமே சொல்லலையே. நம்ம அர்ஜுன் உன்னை நல்லா பாத்துக்கிறாராமா? ஆமாமா,
அர்ஜுன் ஒன்னும் சும்மா இல்ல, ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டுட்டு தனியா இருக்க மாட்டாரு. அடிக்கடி ஆபீஸ்க்கு போகாம என் கண்ணு முன்னாடியே உட்கார்ந்துருப்பாரு. எனக்கு ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னா போதும், அடுத்த நிமிஷமே அதை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்திடுவாரு. நான் தர மேல கால் வச்சா எங்க எனக்கு கால்ல வலி ஏற்பட்டுருமோன்னு என்ன தூக்கி பாருமா, தெரியுமா? அம்மா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அர்ஜுன் இருக்காரு,